முகலாயப் பேரரசு 18ஆம் நூற்றாண்டில் உலகின் செல்வாக்குள்ள பேரரசாக மட்டுமல்ல, செல்வம் மிக்க பணக்கார பேரரசுகளில் ஒன்றாகவும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்தியாவின் வடக்கு பகுதி, பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானின் பெரும்பகுதி என முகலாயப் பேரரசு பரந்து விரிந்திருந்தது. வைரம் என்றாலே உலகின் மிக பிரபல வைரமான கோஹினூர் வைரத்தின் பெயர் பலரது நினைவுக்கு வரும். அந்த அரிய வைரம் அன்றைய முகலாயப் பேரரசர்களின் அலங்கார அரியணையான மயிலாசனத்தில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அவுரங்கசீப்பின் மரணத்திற்குப் பிறகு முகலாயப் பேரரசின் செல்வாக்கு படிப்படியாக குறைந்து வந்தாலும், காபூல் முதல் கர்நாடகா வரையிலான செழிப்பான நிலப்பரப்பு முகலாயர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. கடந்த 60ஆம் ஆண்டு வாக்கில் முகலாய தலைநகர் டெல்லியின் மக்கள் தொகை சுமார் 20 லட்சம். இது லண்டன் மற்றும் பாரிஸின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட அதிகம். இஸ்தான்புல் மற்றும் டோக்கியோவை போன்றே டெல்லியும் மிகவும் பணக்கார, செல்வாக்கு மிக்க, அற்புதமான நகரமாக இருந்த காலகட்டம் அது. அப்போது முகலாயப் பேரரசை ஆட்சி புரிந்தவர் அரசர் முகமது ஷா. இவர் ரங்கீலா என்றும் அறியப்படுகிறார். ரோஷன் அக்தர் என்ற இயற்பெயர் கொண்ட முகமது ஷா தனது 18வது வயதில் 1909ஆம் ஆண்டில் டெல்லியின் அரியணையில் ஏறினார்.